பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை வெளிப்படும் நேரத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளப்படும். ஒவ்வொரு நாளும் நம் தேவனோடு கூட பழக பழக அந்த வேத புஸ்தகத்தை படிக்க படிக்க நிறைய விஷயங்களை தேவன் நம்ம கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்தவராகிய நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வழியிலே நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த வழியில் நடக்கணும்? இயேசுவோடு கூட நடப்பதற்கு, இயேசுவோடு கூட பழகுவதற்கு ஒவ்வொரு நாளும் முயற்சி எடுக்க வேண்டும். இதனால கூட கொலோசியர் 3ஆம் அதிகாரம் அதை 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். நல்லா கவனிங்க ஐயா. ஒரு மனிதன் எப்படி தேடணும்னா மேலானவைகளை தேட வேண்டும் என்று. கிறிஸ்துவோடு கூட எப்போ ஞானஸ்தானம் எடுத்து பாபத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கிற நீ மேலானவைகளை தேட வேண்டும். எந்த மேலானவைகள் அன்று நம்ம ஒவ்வொரு காரியங்களும் நம்ம அறிந்து கொள்ளணும். முதலாவது நாம் எதை தேட வேண்டும் என்று சொன்னால், தேவ பிள்ளைகளே, நாம் மேலானவைகள் தேடணும். அந்த மேலானவைகளை என்ன? எல்லாரும் தேடுவது போல ஒரு காரியங்களை நம்ம தேடிக்கொண்டு, அதில் எது பெஸ்ட்டு, அதில் எது மேன்மையானது. ஒரு சிலர் பாருங்க, ட்ரெஸ் எடுக்க போகும்போது பாருங்க, நல்ல ஒரு காரியங்களை தேடி எடுப்பார்கள். எப்படி அவங்களுக்கு நல்ல காரியங்கள் கிடைத்தது அப்படின்னா தேடுவாங்க தேடுவாங்க தேடுவாங்க. தேடினா அவங்களுக்கு என்ன பண்ணும்? குறைந்த ரேட்டில் நல்ல ஒரு பொருட்களை எடுக்க முடியும். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேடுதல் குறைவாகி போச்சு. ஒரு சத்தியத்தை போய் பார்க்கிறோம், உடனே பாருங்க அது எனக்கு தெரியாது. ஒரு பொருளை தேடுறோம், அது எனக்கு தெரியாது, அடுத்த செகண்டே தெரியாதுன்னு சொல்லுவாங்க பிள்ளைங்களாம். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தேடி மாத்திரம் பாருங்களேன், அந்த பொருள் எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிச்சிடலாம். தேடுவதற்கு இன்றைக்கு என்ன பண்ண நிறைய பேர் முயற்சி எடுப்பதில்லை. நீங்கள் தேடக்கூடியவர்களாய் மாறினால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ மேலானவைகள் ஒரு மனிதன் அடைந்து வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் எதை தேட வேண்டுமா? பூமிக்குரியவர்கள் அல்ல, மேலானவைகளை தேட வேண்டுமா? மேலானவைகளை நாட வேண்டுமா? கவனிங்க, இன்றைக்கு அநேகர் பாருங்க பூமிக்குரியவர்களை தேடிக்கொண்டிருக்காங்க, பூமிக்குரியவர்களை நாடிக்கொண்டிருக்கார்கள். மேலானவைகளை தேட நீங்கள் ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்பட வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது ஆதியாகம புத்தகத்தில் நீங்க பார்க்கும்போது 41:33 வாசிப்பாங்க. ஆகையால் விவேகமும் ஞானமுள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்துக்கு அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக. நல்ல கவனிங்க, இங்கே ஒரு மனிதனை குறித்து சொல்றது, ஞானமும் விவேகம் உள்ள ஒரு மனிதனை தேடி அந்த மனிதனை எங்க போகணும்? எகிப்து தேசத்துக்கு ஒரு மனிதனை யாரா வைக்கணுமா? இங்கே அதிகாரியா வைக்கணும். அப்ப அதிகாரி என்று சொன்னால் சாதாரணமான ஒரு போஸ்ட்டுக்கு வைக்க முடியாது. ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஒரு மனிதனை வைக்க வேண்டும் சொன்னால் அந்த மனிதனுக்குள்ள உயர்வான எண்ணங்கள் இருக்க வேண்டும். சும்மா சொல்றேன், கலெக்டர்னு சொல்லிட்டு ரோட்டில் போறன்னு ஒருத்தனை கூட்டு வந்து கலெக்டரா நீங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமா? அதற்கு ஒரு படிப்பு ஒன்று இருக்கிறது, அதற்கு ஒரு ஞானம் ஒன்று இருக்குது. அவங்க பார்க்கும்போது சும்மா தான் போகிற மாதிரி, சும்மா தான் வர மாதிரி இருக்கும். அவங்க எந்த பிரச்சனையும் சுமூகமாய் முடிக்கக்கூடியவர்கள் அவர்கள். அதனால தான் ஒரு மாவட்டத்துக்கு அவளை யாரை மாற்றுங்க? கலெக்டராக வச்சுருக்கிறாங்க. அவளுக்கு தெரியும் இந்த ஊரை இந்த இடத்துல இதை செய்தால் இந்த ஒரு போராட்டத்தை நிறுத்த முடியும். கலெக்டர்கிட்ட எந்த பிரச்சனை போனாலும் அதை சுமூகமாக முடிச்சிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அப்படியாப்பட்ட ஒரு பவரை ஆண்டவர் கொடுத்தது மாத்திரம் இல்லை, அவங்களுக்குள்ள இருக்கிற ஞானம் அப்படியாப்பட்ட காரியங்கள் செய்யும். அதனால தான் எந்த காரியங்கள் இருந்தாலும் உடனே அந்த மாவட்ட கலெக்டர் கூப்பிடுங்க, அவங்க கிட்ட தான் ஆலோசனையே பண்ணுவார்கள். அவர்கள் ஒரு ஆலோசனை கொடுப்பார்கள். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளலாம் வரவே மாட்டாங்க. நம்ம ஊருக்குள்ளலாம் அதிகமாக சுற்றி இருந்த நீங்கள் கலெக்டர் சுற்றி இருந்த பார்க்க முடியாது. அவர் இருக்க வேண்டிய இடம் எங்கேயோ அந்த இடத்துல இருப்பார். ஆனால் மொத்த ஊரை பற்றியும் அவர் தெரிஞ்சு வச்சுருப்பார். இந்த ஊரில் என்னென்ன நடக்குது, என்னென்ன காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்த ஒரு மனிதன். இப்போ இங்கே சொல்கிறாரு, அதிகாரியாய் வைக்கணும்னா இந்த அதிகாரியாக வைக்கக்கூடிய ஒரு மனுஷன் யாராக்குன்னா ஒரு சாதாரண மனிதனை வைக்க முடியாது, சாதாரண மனிதனை வைக்கக்கூடாது. அப்போ சொல்கிறாரு, ஞானமும் விவேகமும் உள்ள ஒரு மனிதனை தேடி அந்த மனிதனை எகிப்துக்கு அதிகாரியாய் வைக்க வேண்டும். அப்போ ஒரு தேடுதல் ஒன்று இருக்குமானால் நீங்கள் தேடக்கூடியவளாய் மாறினா ஒரு சிறந்த மனிதனை அதிகாரியாய் மாற்ற முடியும். தேடவே இல்லை, எப்ப நீ வாங்க கொஞ்ச நேரம் இல்லை, நீ அதிகாரியார இதை பார்த்துங்க. அவன் சொல்லுவான், எனக்கு என்ன தெரியுங்க, என்னையா கூப்பிட்டு இப்படி உட்கார வைக்கிறீங்க? அப்போ யாரை தேடணும்னா ஒரு சிறந்த மனிதரை தேட வேண்டும். அப்போ மேலானவைகளை ஒரு மனிதன் தேடணும்னு சொன்னால் அது பாருங்க, சிறந்தவைகளை, சரியானவைகளை, கவனிங்க, பொருத்தமான ஆட்களை வைக்க வேண்டும். இப்போ ஒரு மனிதனை தேட சொல்றாரு. இந்த எகிப்துக்கு ஒரு ராஜாவாய் ஒருத்தர் இருக்கா பாருங்க, அவர் உடனே தேடுகிறார். தன்னோடு கூட இருக்க ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொருவரும் டக்குன்னு செக் பண்றார்.
தன்னுடைய மனமானது செக் பண்ணுது. இவர் சரியானாலா, இவர் சரியானாலா, இவர் சரியானாலா, இவர் சரியா இல்லை. இப்ப இந்த மனிதன் சொல்லுகிற மனிதன், இந்த யோசேப்பு இதற்கு சரியானால், இவனுக்கு எல்லா காரியங்களும் புரிகிறது. இந்த 7 வருட பஞ்சத்தில் என்ன பண்ண வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு அந்த மனிதனையே அதிகாரியாய் மாற்றுகிறார். அப்ப தேடுகிற காரியம் பாருங்க, ஏங்க அவங்க தேசத்தில் ஆள் இல்லையா, அவங்க தேசத்தில் அதிகாரி இல்லையா, அவர்களாலே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை இந்த மனிதன் செய்யக்கூடிய அறிந்து இந்த மனிதனை அதிகாரியாய் மாற்றுகிறார். அப்படி அவர் தேடி அந்த மனிதன் நிறுத்தினால்தான் அந்த மனிதன் 7 வருடம் பஞ்ச காலத்தில் அந்த தேசத்தை ஆசீர்வாதமாக மாற்றான். அந்த 7 வருட பஞ்ச காலத்தில் அந்த தேசம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அந்த தேசம் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாய் மாறுகிறது. மற்ற தேசங்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு தேசமாய் மாறிக்கு. பார்த்தீங்களா, ஒரு தேடுதல் ஒரு தேசத்தை எப்படி உயர்த்துக்குது பாருங்க. ஒரு தேடுதல் அந்த தேசத்தை பஞ்சமில்லாமல் மாற்றுது. ஒரு தேடுதல்னாலே அந்த தேசம் மேன்மையாய் காணப்படுகிறது. சுற்றிலும் இருக்க தேசத்தார் அந்த தேசத்தை தேடி நாடி வருகிறார்கள். எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த தேசத்தை நாடி வருகிறனா, அந்த ராஜா தேட சொன்னால் தேடின மனிதன் அவன் சிறந்தவனாய் அங்கே நிறுத்தினார். இன்னைக்கு கவனிங்க, நாம கூட நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய காரியங்களில் ஒரு காரியங்கள் சொன்னால் நீங்கள் தேட வேண்டும். இவங்களை நிறுத்துறோம், இவங்களை இப்படி பார்க்குறோம், இவங்க எப்படியாப்பட்டவங்க. ஒரு சிலர் பாருங்க தேடவே மாட்டாங்க. போனோடனே அவங்க சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கேட்டுரும், சரி இந்த பொண்ணையும் முடிச்சிடுவோம். வந்த உடனே வீடே ஒரு பிரச்சனையாக மாறும். போயும் இவளை தான் தேடி வந்தோம் பாருங்க. நீ தேடாமல் போனதால தான் இவங்க வந்தாங்க. நீ தேடினா இதை விட சிறந்தவர்களை கற்றுக் கொடுத்திருப்பார். நீ தேட கற்றுக்கொள்ளும். தேடாமல் ஒரு சிலராக பாருங்க தேடுவார்கள். அப்படி தேடி வரும்போது சிறந்ததை கொண்டு வருவார்கள். அப்போ தேடுதுன்னா என்ன, 10 பொண்ணை பார்க்குது, 10 மாப்பிள்ளையை பார்க்குது தேடுதலா? இல்லை. அவர்களை பார்த்து விட்டு வந்து தேவனத்தை சொல்லி, ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு இவளை ஒப்பு கொடுக்கிறேன், இவர்கள் தான் என்னுடைய மருமகனாய் மாறுவேன்னா நீர் எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவ திட்டத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றும் போது தேவன் அந்த குடும்பத்துக்கு ஏற்றவர்கள் அவளை என்ன பண்ணுவார், இணைப்பார், அவர்களை சேர்த்து வைப்பார். அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தேடுதலை நீங்கள் உண்டு பண்ணால் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் தேடக்கூடியவளாக வேதத்தை நீங்கள் என்ன பண்ணணும், தேடணும். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தேடக்கூடியவளாய், சமூகத்தை தேடக்கூடியவளாய் மாற வேண்டும். நாம் என்ன பண்ணுறதில்ல, அவர் சமூகத்தெல்லாம் தேடுவதில்லை. அவருடைய சமூகத்தில் என்ன பண்ண போயிட்டு அவர் என்ன பண்ணுகிறார், தேவன் என்னோடு கூட எங்கே இருக்கிறார், அவர் இப்போ இந்த ஆராதனை எங்கே இருக்கிறார், என்னை பார்த்துக்கிறாரா, அவர் என்னோடு கூட பார்க்குறாரா, எந்த விதமாக என்னை ஆஸ்வதிக்க போகிறார், என்னை கோபத்தோடு பார்க்குறா, அன்போடு பார்க்குறாரா, என் செயலை பார்த்து அவர் என்ன பண்ணுகிறார். நீ தேடுவே என்று சொன்னால் நீ வெறுமையாய் வருவது இல்லை, நீ வெறுமையாய் போவதில்லை. ஒரு குழந்தை பாருங்க, பசி நேரத்தில் அழம்னால் தாய் இல்லைன்னு சொன்னால் அந்த தாயை தேடினே இருக்கும். அந்த முகம் பாருங்க, எத்தனை பேர் அப்படி பண்ணாலும் அதை பாருங்க, அதை தேடும். உடனே அந்த தாயோட முகத்தை பாருங்க, கொடி வந்து தூக்கி அந்த பிள்ளையுடைய தேவையை சந்திப்பார்கள். நம்முடைய ஆலயத்தில் கூட அவளை தேடுகிற நாம் அவருடைய வல்லமையை தேட வேண்டும், அவருடைய வரங்களை தேட வேண்டும், அவருடைய ஆசீர்வாதங்கள். சும்மா போயிட்டு உட்காந்துட்டு வந்துடக்கூடாது. இன்னைக்கு நான் வெறுமையாக போகிறான்ன்ற, இன்னைக்கு நான் ஆலயத்துக்குள்ளே நிற்க போகிறான்ற, இந்த நாளிலே என்னை வெறுமையானவனை வல்லமையாய் என்னை மாற்றும் ஆண்டவரே, நீங்கள் வல்லமையை தேடக்கூடியவளாய் மாற வேண்டும். ஒன்றுமில்லாமல் போகிற ஆண்டவரே நம்முடைய வரங்களை நான் தேடுகிறேன் என்று தேடிப்பார். அந்த வரங்கள் உனக்குள்ள கிரியை செய்யும். ஆசீர்வாதம் குறைவுள்ளவனாய் காணப்படுகிறேன், ஆசீர்வாதம் மற்ற காணப்படுகிறேன், என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதத்தை தேடுங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனாய் மாற முடியும். இப்படித்தான் ஒவ்வொன்றையும் நீங்கள் தேடி ஒன்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படி தேடும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் வாசிங்க. சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நன்றாய் வாசிக்கத்தக்க ஒருவனை தேடி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். கவனிங்க, சவுல் சொல்றார் தன்னுடைய ஊழியக்காரனை பார்த்து, ஊழியக்காரங்களை சொல்றான் நல்லா வாசிக்கக்கூடிய ஒரு மனுஷனை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவருக்குள்ள ஒரு ஆவி கிரியை செய்யும்போது அந்த ஆவியை விரட்டக்கூடியதுக்கு நல்லா வாசிக்கூடிய ஒரு மனிதனாக தான் அந்த ஆவி என்ன பண்ண அவர்கிட்ட வெளியே போகும். பரிசுத்த ஆவியினால் உள்ள கிரியை செய்வார், தேவ பலத்தினால் நிறைய முடியும். அந்த மனிதனுக்கு ஒரு நல்லா இருக்கும். அப்போ தேட சொன்னால் கூட இருக்கிற ஊழியக்காரன்
தேடுவது போல போயிட்டு இப்போ ரோட்டில் இருக்கிறேன், வா இங்கே வா, நீ வாசிக்க தெரியும்னு சொல்லிட்டு இதை எடுத்துக்கோ, நீ கொஞ்ச நேரம் வாசிச்சுன்னு நான் சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருந்தாருன்னா அந்த ராஜா அவனை கொண்டு போட்டுருப்பார். உன்னை நல்லா வாசிக்கூடி நான் கொண்டு வர சொன்னா நீ எப்படியாப்பட்டவனை கொண்டு வந்திருக்காய், ஒன்று சிறைச்சாலைக்குள்ளே போயிருப்பார். ஆனால் அந்த மனிதன் பாருங்க அங்கே சொல்லும்போது எப்படி தெரியுமா, தன் மனதை அந்த தேசம் எங்கும் சுற்றி தேடுகிற ஒரு மனிதனாய் மாறினான். தன்னுடைய மனனை பண்ணி சுற்றி தேடுது, யார் அதுக்கு பொருத்தமான ஆள் அப்படின்னு ஈசாயின் மகன் ஒருத்தன் இருக்கான். அவன் தாவீது, அவன் சிறு வயதில் வாசிக்கக்கூடியவன், அவன் வாசிப்பதால் சிறந்தவனா இருக்கிறான், அவன் வாசித்தால் இது நடக்கும் என்று சொல்லுவான். பாருங்க அந்த மனிதனை கொண்டு வராங்க, வாசிக்கிறான், அந்த ஆவி புறப்பட்டு போகிறதாய் மாறுகிறது. பாருங்க தேடினதுனால சிறந்தவனை கொண்டு வர முடியுது. இப்ப சிறந்தவனை கொண்டு வந்து அந்த மனிதன் நிறுத்தும் போது அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு வெகுமதியை பெற்று கொண்டு போகிறவனாய் மாறுவான். அவன் தேடாமலே உட்காந்து இவனை கொண்டு வந்து வாசிக்க, வா நீ வா, நீ சும்மா வாசிக்கிற மாதிரி நில்லு அப்படின்னு சொன்னானா அவன் தண்டிக்கப்பட்டவனாய் மாறுவான். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவனை தேடுகிற பிள்ளைகளே, நீங்கள் சிறந்தவைகளை தேட கற்றுக்கொள்ளுங்கள், மேலானவைகளை தேட கற்றுக்கொள்ளுங்கள். இந்த நேரத்தை இங்க வந்திருக்கேன், என்ன பண்ண போறேன், இவ்வளவு நேரம் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன், என்ன செய்ய போறேன், சிறந்ததை தேட கற்றுக்கொள். இந்த இடத்துல நான் எப்படி சிறந்ததை மாற்றிக்கொள்ள வேண்டும், சிறந்ததை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் தேடு. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரர், அவரை ஒரு தேசத்துக்கு கொண்டு போகும்போது அந்த தேசத்தை அங்கே போனார், அங்கே ஒரு ஊழியமே இல்லை, சும்மா இருந்தார். அந்த சும்மா இருக்கிற நேரங்களில் அவர் தேவனை தேட ஆரம்பித்தார். ஏன்னா இங்கே தான் தேடுறதுக்கு யாருக்கும் எந்த சத்தியமாக சொல்றதுக்கு எந்த சபையும் எனக்கு அமையல, நான் என்ன பண்ண வேண்டும். இப்போ அந்த மனிதன் பாருங்க தனக்கு ஒரு தேவனை தேட்டு, அப்பா இந்த சிங்கப்பூரில் என்னை கொண்டு வந்திருக்கீங்க, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே, இங்கே எனக்கு எந்த ஒழியுமே இல்லை, நான் சும்மா தான் இருக்கிறேன், என்னை எந்த நோக்கத்துக்காக நான் இங்கே வருவதுக்கு என்னை அனுமதித்தீங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்டு ஜபிக்கும் போது ஆண்டவர் அங்கே சிறந்த ஒரு வீட்டை ஒன்று காண்பிக்கிறார். அந்த வீட்டுக்காக ஜபிக்கும் போது அந்த வீடு அவருக்கு ஜபம் நடத்துவதற்காக இடமாய் மாறியது. இன்றைக்கு அங்கு ஒரு சபையை அமைக்கத்தக்கதாய் தேவன் அந்த மகனை பயன்படுத்தியிருக்கிறார். பாருங்க, சிறந்தத தேவனை தேடினார். இந்த ஊழியக்காரர் போலாமா, அந்த ஊழியக்காரர் போலாமா, அங்கே போலாமா, இங்கே போலாமா, அவர் நினைச்சிருந்தாருன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாரு. ஆனால் தேவனை தேடினதுனால அந்த ஊருக்குள்ள நிற்பதற்கு, அங்க ஒரு ஊழியம் தொடங்குவதற்கு வேண்டிய கிருபைகளை தேவன் தந்திருக்கிறார். தேவன் தந்தார், தேவன் ஆசீர்வதித்தார், தேவன் அதை உயர்த்தினார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நீங்கள் கூட சிறந்தவைகளை தேட கற்றுக்கொள்ளுங்கள், மேலானவைகளை தேட கற்றுக்கொள்ளுங்கள், மேன்மையானதை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கணவன் அந்த பொண்ணு பிடிக்கணும், இந்த பொண்ணு பிடிக்கணும் அப்படி தேடத்தை விட குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறவையான்னு சொல்றேன். அப்ப பாருங்க, அந்த மனிதன் குணத்தை தேடுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். நீதிமொழிகளை 31ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பாருங்க, அந்த மனிதன் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறான். அந்த மனிதன் அப்படி தேடி கண்டுபிடிச்சதுனால அவன் இருக்கிற நாட்கள் எல்லாம் அந்த மகள் தீமை அல்ல நன்மையே செய்யக்கூடிய ஒரு மகளாய் மாறினாள். இன்னைக்கு நம்ம எதை பார்க்குறோம், இல்லை அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லா இருந்து அதனால தான் ஓகே பண்ண வந்தா உள்ள வேற மாதிரி இருக்கும். எதை பார்த்து கொண்டிருக்கிறாய், எதை பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? இன்னைக்கு தேவ பிள்ளைகளை நல்லவைகளை பார்க்க, நன்மையானவர்களை பார்க்க. அந்த மகள் பாருங்க, வீட்டுக்குள்ள ஒன்றும் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதிகாலை எழுந்து என்ன பண்றா, இருட்டோடு போயிட்டு ஆட்டு மயிரையும் சன்னலையும் தேடி அதை கொண்டு வந்து வீட்டுக்கு என்ன பண்ண, சாதாரண ஒரு மகள் வியாபார கப்பலாய் மாறினார். அந்த 31ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கும், நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே பாருங்க. இன்றைக்கு தேவன பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறந்ததை தேடு, மேலானவர்களை தேடு, பூமிக்குரியவர்களை தேடாத தேவனுக்குரியவர்களை தேடி உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றுங்க. ஒரு சிறிய ஜெபத்தை எடுக்கலாம். பரலோக பிதாவே, நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அநேக நேரங்களில் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டுள்ளா இராமல் சிறந்தவைகளை தேடி, தேவனுக்கு உகந்தவைகளை தேடி, தேவனுக்கு மேன்மையானவர்களை தேடி நாங்கள் ஆண்டவரே வாழத்தக்கதாய் தேவன் நடத்தும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே. God bless you.